வீடு வாடகைக்கு விடும்போது நிறைய பேர் இப்போ வந்து எப்படி வாடகைக்கு விடுறது, யாருக்கு வாடகைக்கு விடுறது, வாடகைக்கு விடும்போது என்னென்ன செய்யணும்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ தமிழக அரசு புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தின்படி எந்த வீடை வாடகைக்கு விட்டாலும் அக்ரிமெண்ட் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது மேண்டேட்ரியாக இருக்குது. அப்படி பண்ணும்போது அது லேண்ட் ஓனருக்கும் சரி டெனண்ட்டுக்கும் சரி சாதகமாகவே இருக்குது. வீட்டுக்கு ஒருத்தர் வாடகைக்கு வர்றாருன்னா அவரோட கேஒய்சி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா தவறான ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வர்றது தவிர்க்கலாம். அது மாதிரி யாரெல்லாம் வீட்டில் தங்க போகிறாங்கன்றது நீங்கள் குறிப்பிட்டு எழுதி வாங்கிக்கிறது உசிதம். ஏன்னா இன்றைக்கி 2 பேர் தங்க வரேன்னுவாங்க, கடைசியில் 10 பேர் தங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக முடியும். அது இல்லாமல் அடிக்கடி வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்க இடத்துக்கு அந்த சொந்தமாக நேரில் போயிட்டு அந்த வீட்டை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். யார் தங்கி இருக்காங்க, நீங்கள் வாடகைக்கு விட்டவர் தான் தங்கியிருக்காரா இல்லை வேறு யாராவது தங்கியிருக்காங்கன்றத செக் பண்ணிக்கங்க. காரணம் இன்றைக்கி நிறைய இடத்துல மேல் வாடகைன்னு சொல்லுவாங்க, அவங்க காலி பண்ணிட்டு வேறு யாராவது வாடகைக்கு விட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சட்டப்படி சிக்கல் நிறைய இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நான் மேலே சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் வந்து இந்த வீட்டில் வந்து இத்தனை வருஷம் இருந்துட்டு வாடகைக்கு நான் இந்த வீடை சொந்தம் கொண்டாடலான் இருக்கேன், நான் வந்து கேட்டு வாங்குறேன் அப்படின்றாங்க. அது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல. நீங்கள் வாடகை கொடுக்குற வரலையும் அவங்களோட டெனண்ட் தான், அதை மாற்ற யாராலும் முடியாது.